அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, தற்பொழுது சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் 3 அபூர்வ யோகங்கள் அமைகின்றன. கும்பத்திலே சனி ஆட்சி பெற்று அமர்கின்றார், சஞ்சரிக்கின்றார். மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார். மற்றும் மிதுனத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார். ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் இந்த 3 கிரகங்களும் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார்கள். புத பகவான் மிதுனத்திலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே அமைகின்ற பத்ர யோகத்தினாலே மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அந்த பத்ர யோகத்தின் பலனை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கின்றேன். அதுபோல மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வதனாலே ஏற்படுகின்ற ருச்சக யோகத்தினாலே மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களை பற்றி எடுத்துரைத்திருக்கின்றேன். தற்பொழுது அதே மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்ற, மிதுனத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்ற அதே காலகட்டத்திலே கும்பத்திலே சனி பகவானும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் சனி பகவான் இந்த கும்பத்திலே சஞ்சரித்து வருகின்றார். இந்த கும்பத்திலே சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற கும்ப ராசியினாலே கும்பம், ரிஷபம், சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சச யோகம் அமைந்து அது பல பலன்களை கொடுத்து வருகின்றது. இந்த சசயோகத்தினாலே இந்த 4 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பகுப்பாய்வு திறன் அதிகமாகும், அவர்களுடைய விடாமுயற்சி அதிகமாகும், அவர்கள் பொறுமையோடு நடைமுறை இயல்புகளோடு மிக சிறப்பாக வாழ்க்கையை பின்பற்றுவார்கள், நடத்தி வருவார்கள். இவர்களுக்கு கடின உழைப்பு அதிகமாகும். கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று சசயோகத்தை கொடுப்பதனாலே, மேலும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் அதிகாரம் அதிகமாக கிடைக்கும், சட்டம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும், இவர்கள் ஒழுக்க சீலர்களாக விளங்குவார்கள். இவர்களிடம் உள்ள ஆளுமை திறன் அதிகமாகும். தீர்ப்பு வழங்குவதிலே சிறப்பான நெறிமுறையை பின்பற்றி தீர்ப்பு வழங்கக்கூடிய திறன் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிர்வாக திறன்களும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். மற்றும் இவர்கள் பல தரமான பண்புகளுடன் தொடர்பு கொண்டு இருப்பார்கள். பலவிதமான சிறப்பான பண்புகள், பாராட்டப்படக்கூடிய பண்புகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த 4 ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த சச யோகத்தினாலே, மேலும் இந்த சச யோகத்தினாலே இந்த 4 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் அரசாங்கத்தின் வீட்டில் உயர் அதிகாரம் பெற்றும் அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பூர்வீக பதவியை இவர்கள், பூர்வீக வாசிகளால் இவர்கள் பாராட்டப்படக்கூடிய இருப்பார்கள். இந்த சசயோகத்தினாலே இந்த 4 ராசியை சார்ந்த பூர்வீக வாசிகளுக்கு அவர்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு
மாநிலங்களின் தலைவர்களாகவோ அல்லது அரசாங்கின் உயர்மட்ட பதவிகளை வகிப்பார்கள். இவர்கள் அரசாங்கத்தின் உயர்மட்ட அமைச்சராக இவர்கள் ஆகலாம். இந்த சசயோகத்தினாலே இந்த 4 ராசியை சார்ந்த அன்பர்கள், இந்த சசயோகத்தினாலே இந்த 4 ராசியை சார்ந்த அன்பர்கள் வெற்றிகரமான வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். வழக்கறிஞர்கள் தங்களுடைய தொழிலிலே, தங்களுடைய வழக்கு தொழிலிலே சிறந்த வெற்றியான வாழ்க்கையை நடத்துவார்கள். நீதிபதிகளும் பொறியாளர்களும் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்களும் பணக்கார மற்றும் பிரபலமான மனிதர்களும் இந்த காலகட்டத்திலே அவரவர்கள் தொழிலிலே அவர்கள் வகிக்கும் பதவியிலே சிறப்பான பெருமையை தேடிக்கொள்வார்கள். இந்த சசயோகத்தினாலே ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த சசயோகத்தினாலே பெருமை பெறுவார்கள். கட்டிடம் கட்டுபவர்கள் இந்த சசயோகத்தினாலே முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரிகள் இந்த சசயோகத்தினாலே வெற்றிகரமான மற்றும் பிரபலமான மனிதர்களாக திகழ்வார்கள். மேலும் மதுபான வியாபாரிகளும் இந்த சசயோகத்தினாலே பெரும் நன்மை அடைவார்கள். குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டிஷனர் மற்றும் பிற தொழில்கள் இவற்றையெல்லாம் செய்பவர்கள் இந்த சசயோகத்தினாலே நன்மை பெறுவார்கள். இந்த சசயோகத்தினாலே பல்வேறு உற்பத்தி பொருள்கள் மற்றும் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களெல்லாம் பல வகையான நன்மையை பெறுவார்கள், சிறப்படைவார்கள். அவர்கள் ஆற்றக்கூடிய தொழிலிலே, பதவியிலே சிறப்பான பெருமையை பெறுவார்கள். எல்லா கல்வியிலும் சிறப்பான வல்லுநர்களாக திகழக்கூடிய வாய்ப்புகளை இந்த சசயோகம் இந்த கும்பராசிக்கும், ரிஷப ராசிக்கும், சிம்ம ராசிக்கும் மற்றும் விருச்சிக ராசிக்கும் அவர்கள் ஆற்றக்கூடிய தொழிலிலே, இலாக்காக்களிலே சிறந்த பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய வகையிலே சிறந்த வல்லுநர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சசயோகம் இவர்களுக்கு வழங்கும். நீதிமானாக, நேர்மையாக, ஒழிப்பு திறன் கொண்டவர்களாக, நிர்வாக திறன் கொண்டவர்களாக, உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர்களாக மற்றும் உழைப்பால் உயரக்கூடிய பண்பினை பெற்றவர்களாக, எதையும் சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக தாங்கள் ஆற்றக்கூடிய தொழிலிலே, வியாபாரத்திலே, உத்தியோகத்திலே, பதவிகளிலே சிறப்பான பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த சசயோகம் இந்த கும்பராசி, ரிஷபராசி, சிம்மராசி மற்றும் விருச்சிக ராசியை சார்ந்த 4 அன்பர்களுக்கும் இந்த கும்பத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானால் இந்த சசயோகம் அவர்களுக்கு சிறப்பான பெருமையை, நன்மையை வழங்கவிருக்கின்றது. அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்சம் சோமாய மங்களாய புதாயச்சம் குரு சுக்ர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.